உயிரோடு இருக்கும்போது கொடுக்காத சாப்பாடையும் தண்ணீரையும் மரித்து போன போட்டோக்களுக்கோ கல்லறைகளுக்கோ கொடுப்பது எந்த விதத்துல நியாயம் பாருங்க. வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு. சாவணும்னு எலியா வனாந்தரத்துக்கு போறான், சூறை செடிகளை போய் படுத்துக்கிறான். அப்போ அவனுக்கு விரக்தியாகி போச்சு, செத்து போயிடலாம்னு நினைக்கிறான். ஆனா பாருங்க, அவனை தட்டி எழுப்பி சாப்பிடுறதுக்கு சாப்பாடை கொடுத்து விட்டார் ஆண்டவராகிய கர்த்தர். அதுல பார்க்கும்போது அவனுக்கு தூதனை அனுப்புறாரு, எழுந்து சாப்பிடுப்பா. அங்க பாத்தீங்கன்னா தழல்ல சுடப்பட்ட அடை இருக்குது, தண்ணீர் இருக்குது. அவன் சாப்பிடான், தூங்குறான், மறுபடியும் படுத்துக்கிறான், சாவணும்ட்டு தான். ஆனா மறுபடியும் பாருங்க, கர்த்தருடைய தூதன் 2வது தரமா எழுப்புறாரு, எழுந்து சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்லும் போது அவன் பூசித்து குடிக்கிறான். அப்போ ஒரு உன்னத பலன் வருது பாருங்க. அதை வச்சுட்டு அவன் பெரிய காரியத்தை செய்தான். இன்னைக்கு ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அன்பு காண்பிப்போம். கர்த்தர் நினைத்தருளுவார். அவர்களுடைய முடிவு உங்க கையில இல்ல, கர்த்தர் கையில இருக்கு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.